மறைஞ்சிருக்காம முன்னாடி வா. நீ வருவ. இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு அடிமை. ஜூம் பட். சாத்தான், மறைஞ்சிருக்காம முன்னாடி வா. 1000 தேவர்களோட சக்தி, அப்புறம் இந்த பிரபஞ்சம் முழுக்க என் கைக்குள்ள. நீ எனக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும், இல்லனா ஆபத்து உனக்கு. நீ எனக்கு கட்டுப்படலனா உன்னை தெய்வமா நினைச்சு ஆராதிக்கிற அத்தனை பேரையும் நான் பத்மமாக்கிடுவேன். சாத்தான், என் முன்னாடி வர்றதுதான் உனக்கு நல்லது. போன படத்துல சுமதியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதுலயும் கிளைமேக்ஸ்ல எல்லாம் புலியாச்சு. நீங்க என்ன படத்தை தான் பார்க்க முடியாது. சொல்லுங்க சார், அடுத்த சீன் என்னன்னு சொன்னீங்கன்னா? ஷூட்டிங்ல இருக்கேன். ஓகே, முடிஞ்ச அப்புறம் நானே கால் பண்றேன். சார், அடுத்த சீன் என்னன்னு ஏதாவது ஐடியா பண்ணீங்களா சார்? ஐடியா? மனுஷன் டாய்லெட் எங்க போறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சீனுக்கு ஐடியா கேக்குறான். யோ, முதல்ல போய் வெளிக்கிறதுக்கு இடத்த புடியா, அப்புறம் சீனை பிடிக்கலாம். போயா. சாரி சார். நேத்து சாப்பிட்ட மொச்சக்கொட்டை குழம்பு இந்த வேலை செய்யுது. நான் செலக்டிவா தான் படம் பண்ணுவேன். ரியலி? யா. இல்லனா நிக்க முடியாதுல. ஹலோ. நிறுத்து. சார், ரோட்ல ஷூட்டிங் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்குனீங்களாடா? பக்கத்து ஸ்டேஷன்ல பெர்மிஷன் வாங்காம எப்பறா நடத்துறீங்க ஷூட்டிங்க? அது வந்து நீ தான் மேனேஜரா? நான் மேனேஜர் இல்ல சார். அப்ப நீ யாரு? நான் இங்க ப்ரொடக்ஷன் பாய் சார். ஷூட்டிங்கான எல்லா வேலையும் மேனேஜர் தான் சார் பாத்துக்கிறாரு. ஓஹோ, இந்த படத்தோட டைரக்டர் யாரா சார்? நீங்க கேள்விப்பட்டதுல ஜஸ்பால் ரெய்னா. என்னது, ரெய்னாவா? ஜஸ்பால் ரெய்னா சார். கேள்விப்பட்டதில்ல, ஆனா இப்ப கேள்விப்படுறேன். பேரை கேட்டா ஷக்கீலா படம் எடுக்கிற டைரக்டர் பேர் மாதிரியே இருக்கே. கூப்பிடுறாவன. என்ன சார், ஷக்கீலா படம்னா அவ்வளவு கேவலமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார்? ஒரு காலத்துல விழுந்து கிடந்த இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே தாங்கி பிடிச்சது ஷக்கீலாவோட மார்க்கெட் தான் சார். யோ, இங்க என்ன பிரச்சனை? பர்மிஷன் இல்லாம ரோட்ல ஷூட்டிங் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாரு சார். ஓஹோ, ரோடு எந்த தனிப்பட்ட மனுஷனுக்கு சொந்தம் இல்ல சார். அப்புறம் எப்படி ஷூட்டிங் நடக்காம போகுதுன்னு நானும் பாக்குறேன். யார் சார் உங்க எஸ்ஐ? புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ. பிரச்சனையே அவர்தான். முதல்ல உங்க எஸ்ஐக்கு நீங்க போனை போடுங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன். குடுறாத. இவனும் விட மாட்டேங்கிறானே. சார், ஹெட் கான்ஸ்டபிள் நாராயணன் பேசுறேன் சார். லொகேஷன்ல இருந்து பேசுறேன் சார். டைரக்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு சார். பேரா ஜஸ்பால் ராணா. அதான் அவர் பேரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? கொடுங்க. ஹலோ, டைரக்டர் ஜஸ்பால் ராணா ஸ்பீக்கிங். வணக்கம் சார். ஆமாம், இந்த பர்மிஷன் வாங்காமல் ஷூட்டிங் நடக்கூடாதுன்னு சொன்னீங்களாமே. ஓ, நேரில் வந்து லெட்டர் கொடுக்கணுமா? அவ்வளோதானே? வரேன், நானே வரேன். ஓகே. இதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறீங்க? அதான் பேசி சால்வ் பண்ணியாச்சுல. அப்புறம் என்ன, லெட்டர் எழுதி கொடுத்தா ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறாரு. ஓகே, வண்டியில் ஏறுங்க, வாங்க போகலாம். சார், போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்ரூம் இருக்கு. அங்க உங்க வேலையை முடிச்சிட்டு வந்து சார். ஒரே கல்லுல 2 மாங்கா. வரட்டா? ஏறுங்க சார். பின்னாடி உட்காருங்க. பின்னாடி வசதியா இருக்கும். இவ்வளோ மரியாதையா? நேரா ஸ்டேஷனுக்கு வண்டி விடு. நீயா? நீ என்கிட்ட சான்ஸ் கேட்டு வந்தவனாச்சே. என்ன அது வேஷம்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு இங்க ஒரு சின்ன வேஷம் இருக்கு. நான் இந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ. சார், எழுந்துருங்க சார், எழுதுறா. நான் உங்ககிட்ட அசிஸ்டண்டா வேலை கேட்டு வரும்போது நீ என்கிட்ட என்ன சொன்ன? அனுபவம் வேணும்னு சொன்ன. அனுபவம் இல்லாதவன் ஒரு டைரக்டரா மட்டும் இல்ல, ஒரு ப்ரொடக்ஷன் பாயா கூட ஆக முடியாதுன்னு நீ சொன்ன. எக்ஸாக்ட்லி. நீ எடுத்த படத்தை எல்லாம் நானும் பார்த்திருக்கேன். ஓஹோ, எந்த படமாவது 2 நாள் ஓடி இருக்கா சொல்லு? இல்லதான். உனக்கு என்னடா அனுபவம் இருக்கு? அது எங்க இருக்கு? நான் உனக்கு ஒரு புது அனுபவத்தை சொல்லி தரேன். அப்படியா? சொல்லி கொடுங்க. இது உன் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும். இந்த அனுபவத்தை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இதை வச்சு 100 படம் கூட பண்ணலாம். கொல்லைக்கு போகலான்னு வந்தா ஒண்ணுக்கு கூட போக முடியாது. பாய் போச்சு. அம்மா மகமாகி எல்லாரும் நல்லா இருக்கணுமா? தேவி மகமாகி காப்பாத்துமா.
தாயே மகமாயே. ஒரு பெரிய டைரக்டரா ஆகணும்னு ஆசைப்பட்டு கடைசியில நான் ஒரு போலீஸ்காரனா ஆயிட்டேன் தாயே. அம்மா மாரியாத்தா. போலீஸ் வேலை நல்ல வேலை இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா காக்கி சட்டைக்குள்ள மறைஞ்சிருக்கிற இந்த கலைஞனை எப்ப தாயே மக்கள் தெரிஞ்சுக்க தாயே மகமாயே. தாயே மகமாயே. இன்னையிலிருந்து நான் என் லட்சியத்தை தேடி போக போறேன். என்னுடைய வாழ்க்கையில புது அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு நீதாம்மா அருள் புரியணும் தேவி மகமாயி. அம்மா தாயே. தேவி மகமாயே. ஒரு சினிமா டைரக்டர் ஆகிறதுக்கான எல்லா திறமைகளையும் நீ கொடுக்கணும். 10 ரூபாய் கொடுத்து வாங்கின இந்த தேங்காயை உனக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். எல்லாத்தையும் மங்களகரமா முடிச்சு தரணுமா தேவி. டேய், சாமியை இப்படி சத்தமா கூப்பிட்டு பயமுறுத்தாதடா. மெதுவா வேணும்னாலே கேட்கும். காப்பாத்து தாயே. தேங்காய் உடையலையா? சாரி, என்னதான் போலீஸ்காரனா இருந்தாலும் அவனும் தப்பு செய்ய வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ 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 தேங்க்யூ. உன் பேர் என்ன? சுதா. சுதாகரன். சுதாகரனா? நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். சாரி சாரி சுதா. தேங்காய் இனிமே கரெக்டா உடைக்கிறேன். இதுவரைக்கும் மத்தவங்களை அடிச்ச அனுபவம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. முதல் முறையா நான் அடி வாங்குற அனுபவத்தை நீ கொடுத்திருக்க தேவி. என் குரலை நீ கேட்டுட்ட. இருந்தாலும் அவன் இப்படி அடிச்சிருக்க கூடாது தேவி. என் கடாப்பல்லே ஆடுது. ஆரம்பமே அமர்க்கலாம் தேவி. பல் டாக்டரா இருப்பானோ? வண்டி நிறுத்து. ஏய், அனுபவத்தில் புதுமை, அனுபவத்தை நம்பி அனுபவசாலி. இந்த படத்தோட ஒரிஜினல் டிவிடி எடு. அதெல்லாம் இல்ல சார், திடீர்னு இப்படி கேட்டீங்கன்னா வேணும்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, நான் வெயிட் பண்றேன். ஆனா நீ என்ன ஏமாத்த நினைச்ச? திருட்டு விசிடி வித்ததுக்கு மட்டும் இல்ல, விக்காததுக்கும் சேர்த்து உன்னை உள்ள தூக்கி போட்டு. என்ன சார் சொல்றீங்க? இதுவும் ஒரு புதிய அனுபவம் தான். அசத்துறீங்க சார், நீங்க ஒரு அனுபவ கடல் சார். அனுபவத்தின் புதுமை சீடி இங்க இருக்கு சார். இந்தாங்க சார், எல்லாமே ஒரிஜினல் சார். இத வச்சு நான் ஒரு கலக்க போறேன். அப்புறம் உனக்கு காசு தரணுமோ? இதனால எனக்கு நிறைய அனுபவம் கிடைச்சதுன்னா நான் உனக்கு காசு தரேன். அப்படி மட்டும் கிடைக்கல, நீ கடையை மூடிட்டு வீட்டுல உட்கார்ந்து சீரியல் தான் பார்ப்ப. தமிழ் சினிமாவிற்கு ஒரு புதிய கலைஞன் வரப்போறான். அதுக்கு நீங்க ரொம்ப நாள் காத்திருக்க தேவையில்லை. பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதுல்ல? கலைஞர்கள் அப்படித்தான் தெரிவாங்க. ஃபாலோ மீ. பெரியப்பா, அவங்கள இன்னும் காணுமே. ஒருவேளை வரமாட்டாங்களோ? இல்லம்மா, வந்துருவாங்க. கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கலையா? இது பையன், திரும்பவும் பையனோட அம்மா. வாங்க உள்ள வாங்க. ஹல்லா ஹல்லா. கொஞ்சம் வழி விடுங்க. வாங்க வாங்க வாங்க. ஹல்லா ஹல்லா. நான் சிங்கப்பூர்ல இப்பதான் வந்தேன். நான் பிஸியா இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். ஹாய். வணக்கங்க. ஆமா, இந்த டீக்கு பர்மா டீக்கா? தேக்கான்னு கேக்குறாரு. சிங்கப்பூர்ல இவர் வீடு முழுக்க முழுக்க தேக்காலானது. எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க உங்க மூத்த பொண்ணா? என் பொண்டாட்டிங்க. ஓ, வெரி குட் வெரி குட். நான் அப்பவே நினைச்சேன், பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரியே இருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் போட்டோம், நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஒண்ணு காப்பி எடுத்துட்டு வா. ஒண்ணு வர சொல்லுங்க. எடுத்து வாங்க. ஹலா, எங்க ஸ்டெப்ஸ் ஏறி தான் மாடிக்கு போணுமா? சிங்கப்பூர்ல இவங்க வீட்ல படிக்கட்டே கிடையாது, வெறும் லிஃப்ட் தான். வாட் ஆ ஃபன். ஆமாண்டா பண்ணி. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஹலா. ஆமா, நீங்க அந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. ஹலா. ஹலா. கொஞ்சம் ஓவரா தெரியுது. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹலா.
ஓ ஆக்சிடென்ட் இல்ல அஃபு பேர் என்ன? அங்க கேளுடா. என்ன பேரு? ஸ்ரீலட்சுமி. நல்ல பேரு. ஆனா ஸ்ப்ரே அடிக்காதீங்க மூஞ்சில. நல்ல பேர் வச்சிருக்கீங்க. பொண்ணும் பார்க்க மகாலட்சுமி மாதிரியே இருக்கா. என்னடா நான் சொல்றது? அம்மா என்ன படிச்சிருக்கீங்க? BBA. ஓ பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கவுன்சில். Actually, Singapore, what I'm trying to make do become சிங்கப்பூர்ல இவங்க வீட்ல எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சின்ன ஜெர்சுங்க இந்த காலத்து பசங்க ஏதாவது பேசிக்குங்க விட்டுலாமே. அதுவும் சரிதான். நம்ம முன்னாடி பேசுறதுக்கு அவங்களுக்கு வெக்கமா தானே இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையோட முதல் பாடத்தை ஆரம்பிக்கலாமா? Come on. என்னங்க அவங்க மட்டும் போடுங்க. நீங்க கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. என்னையில இருந்து நம்ம வாழ்க்கை பல்ப் பிரைட்டா எரியும். Come on. Sit please. Nice. எனக்கு பிடிச்சிருக்கு. I like you. You like me? Yeah. No spray. எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. I like your smile, but I hate your spray. Okay? அட இப்படி நின்னுக்கிட்டே இருந்தா இப்படி இங்க வந்து உட்காருங்க. இது இங்க வந்து உட்காருங்க. தள்ளுடா. See, I'm Singapore. அதாவது கல்யாணம் முடிஞ்சது நேரா சிங்கப்பூர் போயிடுவாங்க. அத தான் சொல்றேன். இத பாருங்க நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது என்ன மாதிரி முடிஞ்சது கதை. இதாண்டா நேரம் எல்லாத்தையும் கழட்டிடுவா. ஓகே எல்லாத்தையும் கழட்டிடுவோம். வா வா. ஹாய் போனே, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உனக்கு கொடுக்க ஒரு கிஃப்ட் கொண்டு வந்துக்கிறேன். Look here, not Indian, foreign. Because நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். என் வருங்கால பொண்டாட்டிக்காக நான் வாங்கின கிஃப்ட் உனக்கு கொடுக்குறேன். I will take. ஓகே, மல்லிகைப்பூ வாசனை இருக்கிற இந்த கட்சி என் வருங்கால பொண்டாட்டிக்கு நான் கிஃப்டா கொடுக்குறேன். வாசனை சூப்பரா இருக்கும். கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாரு. ஸ்மெல்லு ஸ்ரீலக்ஷ்மி, ஸ்ரீலக்ஷ்மி, என்ன இவ படுத்து தூங்கிட்டு இருக்கா? சீக்கிரம்டா. பீரோ பெரிய சைஸா இருக்கு. அடச்சே. எவ்வளவு தெரியலையே. சாவிங்க. சரி. சீக்கிரம். இதுல நிறைய நகைங்களா? போகும்போது எல்லாத்தையும் மூடி ஒரு நகை விடாத எல்லாத்தையும் உருவே. பாவீங்களா? மூக்குத்தி மறந்துட்டீங்களாடா? வர மாட்டேங்குது. மோதிரம் வரலையா உங்களுக்கு? தேங்காய் நான் பாக்கெட் வாங்கிட்டு மோதிரம் நான் கேட்டேன். என்கிட்ட கொடு. டேய் கடிக்காதடா. தங்க பல்லுல மாட்டிக்க போகுது. அது சுரண்டி எடுக்க முடியாதுடா. பல்கத்தை சின்ன வயசுல போட்ட மோதிரம் என்னமோ வரவே மாட்டேங்குது. பெண்ணு வேற பெரிய எழுத்தாளர் நினைப்பு. வந்த எதையும் விட கூடாது. எல்லாத்தையும் எடுத்தாச்சா? டேடி என்னடா அது கையில? இது போட்டோ. எதுக்கு? எங்க வீட்ல எங்க அப்பா படம்னு ஒண்ணுமே இல்ல. அதுக்கு தான். அது கரெக்ட். ஒரு அப்பா கிடைச்சாரு உனக்கு. எல்லாம் எடுத்தாச்சா? ஒருக்கா செக் பண்ணிக்கலாமா? இது உனக்கு. டேய் அது கைட்ட முடியலடா. இந்த அம்மாவுக்கு ஜலதோஷம். அந்த கண்டராவி அங்கேயே விடு. நல்லா சீக்கிரம் வாங்கடா. பண்டாரா அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு இது அருமையான நேரம்.
வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. அனுபவங்கள் நம்மளை தேடி வராது, நாம தான் அதை தேடி போகணும். இன்னைக்கு 1ஆம் தேதி சம்பள நாள். இன்னைக்கு விட்டா 10 பைசா கிடைக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஆமா. இன்னைக்கு 1ஆம் தேதி சம்பளம் வாங்குற நாள். வேட்டைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அங்க ஒருத்த பொண்டாட்டி முந்தானை பிடிச்சு நிக்கிறான் பாரியா, அவங்கிட்ட இன்னைக்கு ஆட்டையை போட்டுருவோமா? ஏய், நாங்க உன் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்பதான் தெரிஞ்சது உன் யோகிதை என்னன்னு. நம்ம பசங்க உன் கூட 2 நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறானுங்க. ஏய், என்னடா சொன்ன? ஏய், நடிக்காதே. உனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ உனக்கு பணம் கொடுத்து உதவுனது எங்க பாஸ். வட்டியும் கொடுக்கல, அசலும் கொடுக்கல. வாங்கின காசை கொடுக்க உனக்கு வக்கில்ல. பெரிய ரோஷக்காரி மாதிரி கைலிட்டு அடிக்க வர. ஹலோ, ரொம்ப நேரமா டயலாக் பேசுறீங்க. இந்த வீர வசனத்தை எல்லாம் பொம்பளைங்க கிட்ட பேசக்கூடாது. நீ யாரா? உன்னோட வேலையை போய் பாடுறா. என்னோட வேலையில எனக்கு எந்த குறையும் இல்ல. ஆனா மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் கேட்பேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது போக போக உங்க எல்லாருக்கும் புரியும். அக்பரே, இருக்கிற நிலைமையை பார்த்தா ஏதாவது தேரும் போல் இருக்கே. நீ வேடிக்கை மட்டும் பாரு. அது சரி. எல்லாமே அவனோட செயல். தனியா நிக்கிற பொண்ணுகிட்ட போய் வம்பு பண்ணிட்டு பொறுக்கி பசங்களா தள்ளி போங்கடா. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற ஒரு சின்ன பொண்ணுகிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு திமிரா வர பேசுறீங்களா? குழந்தை செத்த நவுந்துக்க. இவங்களை இன்னைக்கு சும்மா விடுறதா இல்ல. கர்த்தர் எல்லாரையும் சமாதானமா போகும்படி தான் சொல்லியிருக்காரு. அட என்ன இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்? பட்ட பகல்ல ஒரு பொம்மை நாட்டிக்கிட்ட இப்படி அராஜகமா பேசிட்டு இருக்கா. இவாளை அடிச்சு தோம்சம் பண்ணுவேளா? ஒட்டு தாடியா வச்சு ஏமாத்துறேன். நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன்டா. நாம இப்போ ஒரு கிரிக்கெட் போட்டியை நடத்த போறோம். நான் பேர் சொல்லி கூப்பிடும் போது ஒவ்வொருத்தரா வந்து போலிங் போடணும். நான் பேட்டிங் பண்ணுவேன். சார், அப்ப பால் யார் போடுவா? பால் ஒரு கற்பனை. இதுதான் பேட். ஓகே, ஃபர்ஸ்ட் அமர். ரெடி? அமர் கிளீன் போல்ட். அமர் கிளீன் போல்ட். பாடி எடுத்து அப்படி போடு. என்னடா கிரிக்கெட் இது? நோ 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 நோ, ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. இந்த பக்கம் வா. இப்படி வாடா. போ. அக்பர். நெக்ஸ்ட். சார், இந்த கிரிக்கெட் விளையாட்டுலாம் வேணாம் சார். டாக்டர் என்ன கிரிக்கெட்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சார். அப்படின்னா பேட்டாலே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். என்னையே ஏமாத்த பாக்குறியா? உன் பேர் என்ன? ஆண்டே சொல்றா. இப்ப சரியாயிடுச்சா? ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கா? எப்படி ஐயா அடி? அவன் பேட்டால அடிச்ச அடியில பாலு உடைஞ்சிருச்சுடா. எனக்கு பஞ்சரே ஆயிடுச்சுடா. உங்களால எனக்கு ஒரு அருமையான சீன் கிடைச்சது. தேங்க்யூ. கம் ஆன். ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு உங்க முன்னாடி ஒரு போலீஸ்காரன் நிக்கிறேன்.
டைரக்ஷனை கத்துக்கிறதுக்காக ஒரு இயக்குனர் கிட்ட வேலை கேட்டு போனப்போ அந்த ஆளு என்ன சொன்னா தெரியுமா? அனுபவம் இல்லாதவ ஒரு டைரக்டரா மட்டுமில்ல ஒரு ப்ரொடக்ஷன் பாயா கூட ஆக முடியாதுன்னு சொல்லிட்டான். அன்னைக்கு தான் நான் முடிவு எடுத்தேன். அனுபவத்தை தேடி புறப்பட்டேன். அந்த அனுபவங்களை தேடி நான் பல இடங்களுக்கு போனேன். எத்தனையோ பேரை அடிச்சேன், உதைச்சேன். அப்படி இருந்து எனக்கு கதைக்கான ஒரு கரு கிடைக்கல. ஆனா உங்களை பிடிச்சப்போ அடிச்சப்போ எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சது. என்னோட கதையில முதல் சீனே பயங்கரமான 3 திருடர்கள். அவங்கள போலீஸ் சேஸ் பண்ணுது. அமர், அக்பர், ஆண்டனி. அதுக்காகத்தான் நான் இப்ப உங்களை சும்மா விடுறேன். அடிக்கடி பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி என்கிட்ட வந்து நீங்க மாட்டிக்கணும். அப்பதான் என் கதைக்கு சீன்ஸ் கிடைக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சார், உங்ககிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் இந்த தொழிலையே விட்டுறலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க எங்களை பெரிய திருடனாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே, நாங்க என்ன பண்றது? ஏய், என்கிட்ட சீன் போடாத. அப்படி போட்ட மறுபடியும் கிரிக்கெட் விளையாட்டு இன்னொரு சீனை கிரியேட் பண்ணி எழுதிடுவேன். புரியுதா? புரிஞ்சுதாடா? கிளம்பு கிளம்பு. திருப்பி யாருக்கிட்ட